உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே என்ன வார்த்தைகள் தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அடியனுடைய நாவில் கர்த்தர் அருளி செய்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசி உம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த வண்ணமாய் என் தேவன் நீ தொட்டு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 14, 15 வேத வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 14, 15. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் போதும் அறியப்பட்டும் இருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளிலே இவ்விதமாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை விதமாய் சொல்லுகிறார். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு இயேசு நல்ல மேய்ப்பன் என்கிறதான தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மெய்ப்பராயிருக்கிறார். மெய்ப்பர்களுக்கெல்லாம் பிரதான மெய்ப்பராயிருக்கிறார். எல்லா மெய்ப்பர்களுக்கும் எல்லா ஆடுகளுக்கும் அவர் பெரிய மெய்ப்பராக அவர் காணப்படுகிறார். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஆடுகளாக தெரிந்தெடுத்து நம்மை ஆண்டவர் அவருடைய மேய்ச்சலிலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எதற்காக? ஸ்தோத்திரம். உலகத்தின் பின்னே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நம்மை தெரிந்தெடுத்து நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? எப்படி ஆகிலும் நமக்கு நித்திய ஜீவனை தர வேண்டும். ஸ்தோத்திரம். அவர் மேய்த்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். நித்திய ஜீவனாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை எப்படியாயிலும் நமக்கு தர வேண்டும் என்கிறதான அதே நோக்கத்தோடு இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி நல்ல என்கிறதான வார்த்தை அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் சொன்னால் உலகத்திலே நிறைய மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். சாதாரணமான ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களும் இருக்கிறார்கள். சபையின் ஊழியங்களை செய்கிறதான ஸ்தோத்திரம் போதகர்களுக்கும் மேய்ப்பர்கள் என்கிற பெயர் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகையினால சாதாரண ஆடுகளை மேய்க்கிறவர்களும் மேய்ப்பர்கள், சபை ஊழியங்களில் ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் பக்கமாக வழிநடத்துகிறவர்களும் மேய்ப்பர்கள். ஆகையினால் மேய்ப்பர்கள் திரளாயிருக்கிறதுனால ஸ்தோத்திரம் எல்லா மேய்ப்பர்களை பார்க்கிலும் நல்ல மேய்ப்பராக ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்தான் நல்லவர். அவர் நன்மை செய்கிற நம்மை நல்ல ஸ்தோத்திரம் அவருடைய வழிநடத்துதலின்படி
நம்மை வழிநடத்தி நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதான ஒரு நல்ல மெய்ப்பராக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். சரி, இந்த நல்ல மெய்ப்பர் அவருடைய கைக்குள்ளான அவருடைய சொந்த ஆடுகளாக தெரிந்தெடுக்கப்பட்ட நம்மை அவர் எப்படிப்பட்ட மேய்ச்சல்களில் நம்மை அவர் நடத்துகிறார், அவர் எப்படி நடத்துகிறார் என்பதை இந்த நாளில் நாம் வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். அவர் நம்மை நடத்துகிற பிரகாரமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே நாம் விட்டு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட்டால் ஸ்தோத்திரம், அதனால் நம்முடைய ஆத்மாவில் சமாதானம் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர் நடத்துகிற பிரகாரமாக நாம் விட்டு கொடுத்து நடந்தால் அதனால தான் நமக்கு நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யமும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் இந்த நல்ல மெய்ப்பன் நம்மை எப்படி நடத்துகிறார், எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 23வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் அதனுடைய 2வது வேத வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த நல்ல மெய்ப்பன் எப்படி நடத்துகிறார் என்பதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்ததான அந்த வார்த்தையை, அந்த அனுபவத்தை வார்த்தையாக அவர் எழுதியிருக்கிறார். எப்படி அந்த நல்ல மெய்ப்பன் நடத்துகிறார்? வாசிப்போம். 1-2 ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த நல்ல மெய்ப்பன் நடத்துகிற பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மேய்ச்சலுக்கு அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நாம் விட்டு கொடுத்து வந்தா நம்முடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி அடையேன். அப்படியானா இருக்கிற நிலையிலேருந்து நாம் கீழே போகிறது இல்லை. இந்த நல்ல மெய்ப்பன் நடத்துகிற பிரகாரம் நாம் விட்டு கொடுத்து நடந்தால் எந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை அவருடைய ஆடுகளாய் தெரிந்தெடுத்தாரோ அந்த நிலையிலிருந்து அவர் நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே வருவார், உயர்த்தி கொண்டே வருவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்ப எப்படி அவர் நடத்துகிறார் தன்னுடைய ஆடுகளை? வாசிப்போம் 2வது வசனத்தை. போதும், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நல்ல மேய்ப்பன் அவருடைய ஆடுகளாய் காணப்படுகிறதான தேவனுடைய ஜனங்களை, அவருடைய ஜனங்களை அவர் எங்க மேய்க்கிறாராம், எப்படி மேய்க்கிறாராம்? புல்லுள்ள இடங்களில மேய்க்கிறாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புல் என்று சொன்னால் இந்த வேத வசனம் அது நம்முடைய ஆத்துமாவுக்குரிய நல்ல புல்லாய் இருக்கிறது. எப்படி ஒரு ஆட்டுக்கு அந்த புல் அதனுடைய சரீரத்திற்கு நல்ல போஷணமாக காணப்படுகிறதோ அதை போல கர்த்தர் நமக்கு எழுதி தந்திருக்கிற அவருடைய வாயின் வார்த்தையாகிய இந்த வேத வசனங்கள் எல்லாம் நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற, நம்முடைய ஆத்துமாவை போஷிக்கிற, நம்முடைய ஆத்துமாவை கொழுக்க பண்ணுகிற, நம்முடைய ஆத்துமாவுக்குரியதான நல்ல போஷணமான புல்லாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ நம்முடைய ஆத்துமா, அதான் வேதனை வாசிக்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் அதனுடைய 3 யோவானின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நாம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுமானால், சமாதானமாக இருக்க வேண்டுமானால், நிம்மதியாக இருக்க வேண்டுமானால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், சந்தோஷமாய் இருக்க வேண்டுமானால், கவலைகளை மறந்து, கண்ணீரை மறந்து, துக்கங்களை மறந்து, வேதனைகளை மறந்து நம்முடைய வாழ்க்கையில சுகமாய் இருக்க வேண்டுமானா ஸ்தோத்திரம் இந்த ஆத்துமா நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டுமா? அல்லேலூயா. ஆத்துமா நன்றாக இருந்தால்
உன்னுடைய வாழ்க்கையில சரீரம் நன்றாக இருக்கும், உன் மனசு நன்றாக இருக்கும், உன் சிந்தனைகள் நன்றாக இருக்கும். உன் ஆத்துமா கெட்டு போனது என்று சொன்னால் அவ்வளவுதான், உன்னுடைய வாழ்க்கையே அதோடு கெட்டு போகிறதாய் காணப்படுகிறது. ஆகையினால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது அவனுடைய ஆத்துமாவாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். இந்த சரீரத்தின் தோற்றம் எப்படி இருக்கிறதோ அப்படியே இந்த சரீரத்துக்குள்ளே இதே தோற்றத்தில் ஒரு ஆத்துமா வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உள்ளான, அதைத்தான் வேதத்தில் உள்ளான மனுஷன் என்று சொல்லுகிறது. உள்ளான மனுஷனும் இருக்கிறது, புறம்பான மனுஷனும் இருக்கிறது. நாம் வெளியில பார்க்கிறது இந்த சரீரத்தை தான், ஒருவருடைய சரீரத்தை ஒருவர் பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்திலும் போய் கண்ணாடியில் நின்று நம்ம சரீரத்தை பார்க்கிறோம். இது புறம்பான மனுஷன். இதே போலதான் உள்ளான மனுஷன் இருக்கிறது. அந்த உள்ளான மனுஷன் என்று சொல்லுகிறது தான் ஆத்துமாவாய் காணப்படுகிறது. அந்த ஆத்துமா எப்படி அது நல்ல கொழுமையா செழித்து சந்தோஷமாய் இருந்தா சரீரத்திலும் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தா இந்த சரீரமும் பார்ப்பதற்கு பிரகாசமா காணப்படும், முகமும் பிரகாசமா காணப்படும். ஆத்துமா சோர்ந்து போய்விட்டது என்று சொன்னால், ஆத்துமா தளர்ந்து விட்டது என்று சொன்னால் முகமும் வாடி விடுகிறது. ஸ்தோத்திரம். சரீரமும் பலவீனப்பட்டு சரீரமும் மெலிந்த நிலையில அவர்களுடைய ஜீவியத்தில் காணப்பட்டு விடுகிறது. ஆகினால் ஆத்துமா அது மிகவும் முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அப்ப இந்த ஆத்துமா நல்லா இருக்கணும்னா, இந்த ஆத்துமா கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானா, இந்த ஆத்துமா செழித்து இருக்க வேண்டுமானா, இந்த ஆத்துமாவை சரீரத்தையும் கூட சேர்த்து பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்க வேண்டுமானா, அதற்கு தேவைதான் நல்ல புல்வெளி அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அந்த புல்வெளி தான் இந்த வேத வசனமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனம் என்கிற புல்வெளியில கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையில யாரை தமக்கு ஆடாக தேவன் தெரிந்து எடுத்தாரோ, தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஆடுகளை எல்லாம் அன்றாடம் இந்த வசனம் என்கிற புல்வெளியில் அவர்களை சரியாக நடத்துவார். அல்லேலூயா. இந்த இயேசுவாகிய நல்ல மேய்ப்பன் யார் யாருடைய உள்ளத்திலெல்லாம் இருக்கிறாரோ, யார் யாருக்குள்ளெல்லாம் இந்த நல்ல மேய்ப்பன் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ, அந்த நல்ல மேய்ப்பன் காலையில் எழும்பின உடனே இந்த வசனம் என்கிற புல்வெளியில தான் மேய விடுவார். அல்லேலூயா. டீயை குடிப்பதற்கு முன்பதாக, ஆகாரத்தை சாப்பிடுவதற்கு முன்பதாக இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார்னா, அவருடைய ஆடை அவர் உள்ள இருந்து நடத்துகிறதுனால அவருடைய மேய்ச்சலின் ஆடை காலையில் எழும்பின உடனே என்ன செய்வார், இந்த வசனம் என்கிற இந்த புல்வெளியில மேய விடுவார். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன? காலையில் எழும்பின உடனே இந்த வேதத்தை திறந்து வாசிப்பதற்கு அவருடைய உள்ளத்தில் உணர்த்துவார். உணர்த்தி அந்த வேத வசனங்களை அவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மாணவனை போல அவர்களை உட்கார வைத்து, ஒரு ஆசிரியர் மாணவனை உட்கார வைத்து கற்றுக் கொடுக்கிறது போல இந்த ஆண்டவராகிய நல்ல மேய்ப்ப காலையில் எழும்பினவுடன் தானே அவருடைய ஆடுகளை அவர் இந்த வேத வசனம் என்கிற புல்வெளியில அவர்களை மேய விட்டு நடத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இயேசு உள்ள இருந்தாதான் வசனங்கிற புல்வெளியில அவர் நடத்த விடுவாரா? அப்படின்னா நான் பைபிள் வாசித்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, உனக்குள்ளால இயேசுவே இல்லை, இந்த நல்ல மேய்ப்பனுடைய வாழ்க்கையில இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு இந்த நல்ல மேய்ப்பன் எத்தனை பேரை இந்த வசனம் என்கிற புல்வெளியில மேய விட்டு, வசனம் என்கிற புல்வெளியை மேய்ந்து விட்டு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போமே. இன்னைக்கு காலையில் பைபிள் வாசித்து வந்தவங்க மட்டும் கையை தூக்கி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? அப்ப இன்னும் அநேகம் பேருக்குள்ளால இன்னும் நல்ல மேய்ப்பன் உள்ள இல்லை. அதனால தான் இந்த புல்வெளியாகிய வசனத்துல மேய விடல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவாகிய இந்த நல்ல மேய்ப்பனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள்
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்துக்காக ஏற்றுக்கொள்ளுவார்கள். சில தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக இயேசுவை தேடி வருவார்கள். எனக்கு எப்படியாயிலும் ஆசீர்வாதம் கிடைக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதத்திற்காக இயேசுவை தேடுகிறவர்கள் உண்டு. சிலர் தன்னுடைய சரீரத்தின் சுகத்திற்காக இயேசுவை தேடுவார்கள். நான் இயேசுவை தேடலைன்னா எனக்கு வியாதி வந்துடுதே, சில நேரங்களில் சில வியாதியை மருத்துவர்களால் குணமாக்க முடியலையே, என்ன செய்ய, ஆகையினால இயேசுவை விட்டுட்டா மறுபடியும் அந்த வியாதி வந்துடக்கூடாதே என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தின் சுகத்திற்காக மட்டும் இயேசுவை தேடுகிற ஒரு கூட்டத்தார் உண்டு. அல்லேலூயா. இன்னும் ஒரு கூட்டத்தார் உண்டு. ஸ்தோத்திரம். பிசாசுக்கு உபத்திரவம் இருந்தால், பிசாசு வந்து போராடி கொண்டு இருப்பான் என்று சொன்ன, ஸ்தோத்திரம், இயேசுவை தேடுவார்கள். ஏன்னா அவரை விட்டுட்டா மறுபடியும் பிசாசு வந்து நம்மளை தொந்தரப்படுத்திடக்கூடாது, சாத்தானுக்கு போராட்டம் வந்துடக்கூடாது, பிசாசுக்கு போராட்டம் வந்துடக்கூடாது, மறுபடியும் ராத்திரியில் வந்து சப்பனத்தில் 2 கையும் பிடிச்சு இழுத்துடக்கூடாது என்று சொல்லி என்ன செய்வார்கள்? ஸ்தோத்திரம், பேய் வந்து நம்மளை தொந்தரப்படுத்திடக்கூடாதே என்பதற்காக கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வாதத்திற்காக தெய்வத்தை தேடவில்லை, சரீர சுகத்திற்காக தெய்வத்தை தேடவில்லை, பிசாசு வந்து தன்னை தொந்தரப்படுத்தி வேதனைப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக தெய்வத்தை தேடவில்லை. ஆனால் அந்த ஒரு கூட்டமோ தன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படியாயிலும் அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து நான் இயேசுவோடு வாழணும் ஐயா, அதற்காக தான் இந்த இயேசுவை தேடி வந்திருக்கிறேன், அதற்காக தான் அவரை நான் தேடுகிறேன், அதற்காக தான் அவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி உள்ளவர்கள் மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் காலையில் எழும்பின உடனே ஸ்தோத்திரம் கர்த்தர் அவர்களை அறிந்திருக்கிறார். ஏனென்று சொன்ன அவரே சொல்லுகிறார், ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் என்று சொல்லி உலகத்தின் மெய்ப்பர்களுக்கு சொன்னவர் அந்த ஆடுகளை அவர் அறியாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள் என்று சொல்லி சொத்திரம் மற்றுள்ள மெய்ப்பர்களுக்கு சொன்னவர் அவரை தேடி வந்திருக்கிற, அவர் தெரிந்தெடுத்திருக்கிற ஆடுகளுடைய நிலைமையை அவர் அறியாமல் இருப்பாரோ? நன்றாக அவர் அறிவார். அல்லேலூயா. இது என்னுடைய ஆடு, இது பிசாசனுடைய ஆடு. அல்லேலூயா. இது உலகத்திற்குரிய ஆடு, இது செம்மறி ஆடு, இது வெள்ளை ஆடு, இது கலப்பு நிறம் உள்ள ஆடு, எல்லாவற்றையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். செம்மறி ஆடும் வெள்ளாடும் சமயத்தில் எல்லாம் ஒன்று போல தான் மேய்ந்து கொண்டு இருக்கும். ஒரு மேய்ப்பன்ட்ட செம்மறி ஆடுகளும் உண்டு, வெள்ளாடுகளும் உண்டு, ரெண்டும் ஒன்று போல தான் சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் உண்டு, ஸ்தோத்திரம், உலகத்தின் முடிவு நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இப்போ ஒன்னாக மேய்ந்து கொண்டு இருந்தாலும், அப்படியானா ஒன்னாக மேய்ந்து கொண்டு இருந்தான்னு சொன்ன அர்த்தம் என்ன? ஒன்னாக தேவனுடைய சபையில வசனம் என்கிற புல்லையை மேய்ந்து கொண்டு இருந்தாலும், ஆனால் ஒரு நாளிலே இந்த பிரதான மெய்ப்பராகிய இயேசு அவர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் தனித்தனியாக அவர் பிரித்து நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. செம்மறி ஆடுகளை அவர் தனியாக பிரித்து தம்முடைய வலது பக்கத்தில் நிறுத்துவார். வெள்ளாடுகளை அவர் தனியாக பிரித்து தம்முடைய இடது பக்கத்தில் நிறுத்துவார். வலது பக்கத்தில் நிற்கிற செம்மறி ஆடுகளை பார்த்து சொல்லுவார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அதே நேரத்தில் இடது பக்கத்தில் நிற்கிறதான அந்த வெள்ளாடுகளை பார்த்து அவர் சொல்லுவார், சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய நரகத்தில் போங்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. இப்போ ஒன்னாதான் மேய்ஞ்சிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார், எது என்னுடைய செம்மறி ஆடு,
எது என்னுடைய ஸ்தோத்திரம் என்னுடைய புல்வெளியை சரியாக மேய்கிற ஆடு, எது என்னுடைய சத்தத்திற்கு என் புல்வெளியை மேயாத எது ஸ்தோத்திரம் வெள்ளாடு என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். உலகத்தின் முடிவில கர்த்தர் அவர்களை ஆண்டவர் இரண்டாக பிரித்து அவர் நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், அப்ப தேவனுடைய ஆடாக இருந்தால், அவருடைய மேய்ச்சலின் ஆடாக இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை கையில எடுத்து அதுல இருக்கிற அந்த புல்வெளியை மேயாமல் தங்களுடைய வாழ்க்கையில வேற ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா. என்ன அவசரமான வேலை இருக்கட்டுமே, அவசரமா விடிய காலையிலே போகிற வேலையாக இருந்தால், காலையிலேயே டிமாண்ட் பண்ணி வீட்டாருக்கு கொடுத்து போக வேண்டிய வேலையாக இருந்தாலும், அதற்கு மேலானது ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவுக்கு கொடுக்க வேண்டிய போஜனத்தை முதலாவது என் ஆத்துமாவுக்கு நான் கொடுக்க வேண்டிய போஜனமாய் காணப்படுகிற இந்த வசனம் என்கிற புல்வெளியை நான் மேய்ந்து விட்டுதான் மற்றுள்ள காரியங்களை செய்வேன் என்று சொல்லி எழுந்து முதலாவது கர்த்தருடைய வேதத்திற்கே முன்னுரிமை கொடுப்பார்கள். அல்லேலூயா. நீ காலையில் பைபிள் படிச்சியா? படிக்கல, வெள்ளாடு, நீ செம்மறியாடா மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் எழும்பின உடனே ஆண்டவருக்கு சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுனா, ஸ்தோத்திரம் பைபிளை தான் கையில் எடுக்கணும், வாசிக்கணும். செபித்தான் ஆண்டவருக்கு வேதத்தை தான் கையில் எடுக்கணும், வாசிக்கணும். அப்பந்தான் நமக்கு நித்திய ஜீவனை அவர் தருவார். அல்லேலூயா. அவர் நடத்துகிற பிரகாரமாக நான் நடந்தாதான் நம்ம வாழ்க்கையில நாம் தாழ்ந்து போவதில்லை, அவர் நம்மை உயர்த்தி காட்டுவார். அப்ப அவர் நடத்துகிற பிரகாரம் காலையில எழுந்தவுடன் வேதத்தை திறந்து வாசி, இதுதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் காலையில் எழுந்தவுடன் வேதத்தை திறந்து வாசிக்க வேண்டும். மத்தியானத்திலும் கூட வேதத்தை திறந்து வாசிக்க வேண்டும். இரவு நேரத்திலும் கூட என்ன டயர்டாக இருந்து நித்திரை மயக்கம் வந்தாலும் வேதத்தை திறந்து வாசித்து விட்டு நாம் செபித்து படுத்தால்தான் கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னுடைய மெய்ப்பராயிருக்கிறபடினால ஸ்தோத்திரம், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் விட்டு கொடுத்து நான் நடக்கிறேன். ஆகையினால நான் தாழ்ந்து போக மாட்டேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லும் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த இந்த பூமியில் அவர் வாழ்ந்து ஊழியம் செய்த நாட்களில் அவரை தேடி வந்த அத்தனை பேருக்குமே இந்த வசனம் என்கிற புல்லை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களில் நாம் வாசித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரளான ஜனங்கள் வந்தார்கள். அப்பொழுது அவர் மலையின் மேல் ஏறி அவர் உட்கார்ந்தார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது தன்னை தேடி வந்த அந்த திரளான ஜனங்களுக்கு அவர் என்ன செய்தாராம்? அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. அந்த பிரசங்கிக்க தொடங்கினார் என்கிற அந்த வார்த்தை வருகிறது. அந்த பிரசங்கம்தான் அவர் ஜனங்களுக்கு கொடுக்கிற, ஆத்துமாவுக்கு கொடுக்கிற போஜனமாகிய புல்லாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் போகிறாரோ அங்க வருகிற ஜனங்களை அவர் சும்மா விட்டதே இல்லை. பாருங்க, ஆத்துமாவுக்குரிய போஜனத்தை 3 நாள் கொடுத்த பிற்பாடுதான் சரீரத்திற்குரிய போஜனத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்க திரும்பி போகிற நேரத்தில் தான் என்ன செய்திருக்கிறார்? சரீரத்திற்குரிய போஜனத்தை கொடுத்திருக்கிறார். வந்த வரத்தில் சரீரத்திற்குரிய போஜனத்தை கொடுக்கல. ஸ்தோத்திரம். அதே போலதான் மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை கூட நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கேயும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கடலோரத்தில் போன வேளையில் அங்கேயும் திரளான ஜனங்கள் வந்து கூடினார்களாம். அங்கேயும் திரளான ஜனங்கள் கூடின வேளையில் அங்கே தம்முடைய வாயை திறந்து உவமைகளாக அவர்களிடத்தில் பேச தொடங்கினார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா.
உவமை என்று சொல்லுவது முன் காலங்களில் நடந்த காரியங்கள், இனிமேல் நடக்க போகிற காரியங்களை இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? உவமையாக அவர் ஜனங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். பாருங்க, அங்கேயும் கடலோரத்தில் வந்த அந்த ஜனங்களுக்கும் கூட அந்த திரளான ஜனங்களை கண்ட உடனே தானே முதல்ல எல்லா வியாதியஸ்தரை வாங்க, பேய் பிடிச்சதெல்லாம் வாங்க, நோய்பட்டதெல்லாம் வாங்க என்று சொல்லி அவர்களுக்கு வந்த வரத்தில் அவருடைய நோயையும் பேயையும் குணமாக்கி எல்லாரும் உட்காருங்க, முதல்ல சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு அது பிற போகும்போது பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி கடைசியில் அவர் வசன புல்வெளியை கொடுக்கல. வந்த அனைவருக்குமே முதலாவது அவர் கொடுத்தது பாருங்க, வசனம் என்கிற புல்வெளியைத்தான் அந்த ஜனத்தின் ஆத்துமாவுக்கெல்லாம் கொடுத்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல வசனத்தினால் அவர்கள் திருப்தி ஆகணும். ஏன்னா இந்த வசனம் உள்ள போக போக போகத்தான் அநேகருடைய வாழ்க்கையில் பாவ உணர்வு உண்டாகும். ஐயோ, ஆண்டவருக்கு வேத வசனம் இப்படியெல்லாம் சொல்லுகிறது, நான் இப்படியெல்லாம் நான் வாழ்ந்து விட்டேனே, நான் இப்படியெல்லாம் நான் ஜீவித்து விட்டேனே, பாவ உணர்வு உண்டாகிறது. ஸ்தோத்திரம். சில வியாதியஸ்தர்கள் அந்த வசனத்தை கேட்க 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 அந்த வசனத்திற்கு மேலே, வசனத்தை விசுவாசித்தவருக்கு மேலே ஒரு ஆணித்தரமான விசுவாசம் வருகிறது. ஆகையினால இவர் தொடாமலே அவருடைய வியாதிகள் சுகமாகி விடுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மலையில ஏறினாலும் ஜனங்களுக்கு அவர் வசனம் என்கிற புல்வெளியை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கடற்கரையில் போனாலும் அங்கே வந்த ஜனங்களுக்கெல்லாம் அவர் வசனம் என்கிற புல்லை தான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து லூக்கான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தால், பேதுருவுடைய படகை கண்டு அந்த படகுல அவர் ஏறி உட்கார்ந்தார். அல்லேலூயா. இயேசு கடற்கரையில் வந்து பேதுருடைய படகை கண்டு அந்த படகுல ஏறி உட்கார்ந்த உடனே பாருங்க, முன்னால் அந்த கடற்கரையில் மீண்டும் திரளான ஜனங்கள் வந்து கூடிவிட்டார்கள். திரளான ஜனங்கள் கூடிவிட்டார்களே, ஆகையினால பேதுரு ஸ்தோத்திரம், உடனே நின்ன செய்ய படகை கொண்டு போய் ஆழத்தில் மீனை பிடிச்சு இந்த ஜனங்களுக்கெல்லாம் மீனை கொடு அப்படி என்று சொல்லி ஆண்டவர் செய்யல. பாருங்க, திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. படகுக்கு மேலே ஏறி உட்கார்ந்தும் அந்த ஜனங்களுக்கெல்லாம் வசனம் என்கிற புல்லை கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் என்கிற புல்ல அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆத்துமாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறத அந்த படகுல உள்ளேயே இருந்த அந்த படகுனுடைய ஓனர் பேதுரு அந்த வசனம் என்கிற புல்ல கேட்டுக்கிட்டே இருந்தான். பாருங்க, அந்த வசனம் என்கிற புல் அவனுக்குள்ளால போனது, அவனுடைய ஆத்துமாவை உயிர் கொள்ள ஆரம்பித்தது. அல்லேலூயா. அவனுடைய ஆத்துமாவுக்குள்ளால அந்த வசனம் உள்ள போய் உயிர் கொண்டதுனால தான் அவர் வசனத்தை பேசி முடித்த வேளையில் அதே பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ போய் ஆழத்தில் போய் உன் மலையை போடு அப்படி என்று சொல்கிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இரவெல்லாம் மீன் பிடிச்சேன், ஒரு மீன் அகப்படலை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். ஏன்னா உம்முடைய வார்த்தையை நான் இவ்வளவு நேரம் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். இது மற்றவர்கள் போதிக்கிறது போல் அல்ல, வேதபாரகர் போதிக்கிறது போல் அல்ல, பரிசேயர் போதிக்கிறது போல் அல்ல, ஆசாரியர்கள் போதிக்கிறது போல் அல்ல, பிரதான ஆசாரியர்கள் போதிக்கிறது போல் அல்ல. உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளால ஜீவன் இருக்கிறதை நான் கண்டுகொண்டேன். ஆகையினால உங்க வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் சொன்னான். போட்டான், திரளான மீன்களை பிடித்தான். இயேசு யார் என்பதை அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் மூலமாக ஏற்கனவே அறிந்தவன். மீன் பிடித்த உடனே கொண்டுகிட்டு நேர வீட்டுக்கு ஓடல, இயேசுவின் பாதத்திலேயே விழுந்தான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து சொன்னார், பேதுருவே, ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் நீ மீன் பிடிக்கிறவனாய் இருந்தா, இனி உன்னை இன்று முதல் நான் மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஒரு வல்லமையான அப்போஸ்தலனாய் மாற்றி, ஸ்தோத்திரம், தேசத்துல பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிற பாத்திரமாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். இது எதில் அகப்பட்ட மீன் தெரியுமா? வசனம் என்கிற புல்வெளியில் அகப்பட்ட மீன். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகருக்கு வசனம் என்கிற புல்லை மேய்வதற்கு அநேகருக்கு வாஞ்சை இல்லை. சிலர் வசனம் என்கிற புல்வெளியை கொடுக்கிற நேரம் மட்டும்தான் கரெக்டாக அந்த நேரத்தில் வருகிறார்கள். சரி, பிரசங்கம் இப்போ தொடங்குவோம், அந்த நேரத்தில் நாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் ஆண்டவருடைய வசனம் என்கிற புல்வெளியின் மேலே அவர்களுக்கு நாட்டம் இல்லை. ஸ்தோத்திரம். நாட்டம் இல்லாததுனால தான் அநேகர் பரிசுத்த ஆராதனை கூட அசட்டை பண்ணிவிட்டு போகிறார்கள். அசட்டை பண்ணிவிட்டு வீட்டில் கிடக்கிறார்கள். அசட்டை பண்ணிவிட்டு விருந்து விட்டு போகிறார்கள். அசட்டை பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய வசனம் என்கிற புல்வெளியை பார்க்கலாம். உலகம் அவர்களுக்கு மேலாய் இருக்கிறது. பணம் அவர்களுக்கு மேலாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சொந்த பந்தங்கள் அவர்களுக்கு மேலாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சோர்வுடைய வாழ்க்கையில பெரிதாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையே, அவளுடைய ஆத்துமா எல்லாம் உள்ள எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த வசனம் என்கிற புல்லு உள்ள போனாதான் ஆத்துமா நல்லா சாப்பிட்டு புஷ்டியா இருக்கும். வசனம் என்கிற புல்லு உள்ள போகலன்னா ஆத்துமா உள்ள செத்து இருக்கும். அல்லேலூயா. ஆத்துமா எப்படி இருக்கும்? வசனம் என்கிற புல்லு இந்த ஆத்துமாவுக்குள்ள அன்றாடம் போகாவிட்டால் அவருடைய ஆத்துமா உள்ள எப்படி இருக்குன்னா செத்து இருக்கும். வெளியில பார்ப்பதற்கு வெள்ளை சொல்லையுமா இருப்பாங்க. வெளியில பார்ப்பதற்கு வாட்ட சாட்டமா இருப்பாங்க. வெளியில பார்ப்பதற்கு பூஸ்ட் குடிச்சது போல புசு புசுன்னு இருப்பாங்க. ஆனா உள்ள எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். இந்த வசனம் என்கிற புல்லை அவர்கள் மேயாததுனாலே உள்ளான மனிதன் அவர்களுக்குள்ளே செத்ததாக காணப்படும். அல்லேலூயா. ஆகினால அவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு வருகையில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:25 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராய் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாக சபை கூடி வருதலை விடுகிற ஜனங்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். சபை கூடி வரலன்னா வசனம் என்கிற புல்வெளி அவர்கள் மேயல. வசனம் என்கிற புல்வெளியை மேயாததுனால அவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாயிருந்தாலும் ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசியாயிருந்தாலும் அவர்கள் சபை கூடி வராததனால் அவருடைய ஆத்துமாவுக்கு கிடைக்கிற புல் கிடைக்காததுனால அவருடைய ஆத்துமா உள்ளே பசியினால் வாடி உள்ளே செத்து காணப்படுகிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிற சபை கூடி வருதலை என்ன செய்யாதிருங்க. உடைய வாழ்க்கையில ஒரு காலம் எந்த சூழ்நிலை கொண்டும் சபை கூடி வருதலை உங்க வாழ்க்கையில நீங்க விட்டுவிடவே செய்யாதுங்கன்னு சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலிருந்து 29-30 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சமாரியா கிணற்றண்டையில் அதில் அவர் வந்தார். வந்த பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ, அவர் தண்ணீர் மொண்டு கொள்ளுவதற்காக வந்தாள். பாருங்க, அவருடைய ஆத்துமா உள்ளே வசனம் இல்லாததுனால, வசனம் என்கிற புல் இல்லாததுனால அவருடைய உள்ளான மனுஷன் செத்த நிலையில காணப்பட்டு இருந்ததாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அங்க ஏற்கனவே அவ எத்தனை புருஷனோடு வாழ்ந்திருக்கிறா? 5 புருஷனோட வாழ்ந்திருக்கிறா. அடுத்தாலையும் ஒரு புருஷனோடு இருக்கிறா. 6 புருஷனோடு இருக்கிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஆத்துமா செத்த நிலையிலே காணப்படுகிறது. பாருங்க, அவளுக்காக இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றண்டையில் வந்து ஒரு ஆத்துமா செத்து போன நிலையில இருக்கிறா. ஆனா அவள் ஆத்துமா பிழைத்தாள். இவள் அநேகருக்கு சாட்சியாய் மாழுவாள். இவளுடைய ஆத்துமாவை வசனம் என்கிற புல்லினால பிழைக்க பண்ணினாள். இவளை அநேகருடைய ஆத்துமாவை இவள் காப்பாற்றுவதற்கு ஒரு கருவியாக பயன்படுவாள் என்பதை ஆண்டவர் அறிந்ததுனால அந்த ஆத்துமாவுக்காக அந்த கிணற்றண்டையில வெயிட் பண்ணி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. சீசர்கள் எல்லாம் நீங்க போய் உணவு கொண்டு வாங்க, சாப்பாட்டுக்குள்ளதை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இவர் அந்த கிணற்றன் கரையிலே காத்திருக்கிறார். அந்த பெண்மணி குணத்தை கொண்டுட்டு வருகிறார். ஸ்தோத்திரம். அவ குணத்தை கொண்டு வந்து அந்த தண்ணீரை மொண்டு வெளியில வருகிற நேரத்தில் இயேசுவே கேட்கிறார், எனக்கும் தாகத்திற்கு கொடு என்று சொல்லி.
அவர் சொல்லுகிற, ஆண்டவரே, நீர் யூதனாய் இருக்கிறீர், நான் சமாரிய ஸ்திரியா இருக்கிறேன், என்னிடத்துல நீ தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறீரே என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், உன்னிடத்துல தாகத்திற்கு கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்துல தாகத்திற்கு தண்ணீர் கேட்பாய். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற தண்ணீர் உன்னை, ஸ்தோத்திரம், இனி ஒரு காலம் தாகம் உண்டாகாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவன் வரைக்கும் ஊறிக்கொண்டே இருக்கிற நீரூற்றாக காணப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த தண்ணீரை குறித்து, ஸ்தோத்திரம், அந்த வசன புல்வெளியை குறித்து கொஞ்ச நேரம் அவட்ட வசனத்தை பேசினார். பாருங்க, அவ்வளவுதான், அவ பாவ உணர்வடைந்து விட்டாள். ஸ்தோத்திரம். நான் எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, என் கிட்ட இந்த காரியத்தை எல்லாம் அவர் அப்படியே சொல்லிட்டாரே, எல்லா காரியங்களை சொன்னாரே. பாவ உணர்வடைந்தா கொடுத்த அந்த இடத்துல வைத்து விட்டு நேர ஊருக்குள்ள ஓடினா. ஊருக்குள்ள ஓடி ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் போய் சொல்லுகிறா, சத்தம் போட்டு தெருவில் சத்தம் போடுறா, எல்லாரும் கேளுங்க, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் என்னிடத்தில் வந்து அப்படியே சொன்னார், அவர் கிறிஸ்துதானோ, அவரை வந்து பாருங்கள் சொல்லி ஊரின் நடுவில் போய் அவர் சத்தம் போட்டு கூப்பிட்டாள். ஜனங்கள் ஓடி வந்தார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அந்த ஊரார் எல்லாரும் இங்க இயேசுவிடத்தில் வந்து, இப்போ அவர்களும் இயேசுவின் வசனத்தை கேட்டு அவர்களும் இயேசுவை விசுவாசித்து ஆத்துமாவிலே காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு ஊரினுடைய ரட்சிப்புக்கு கர்த்தர் இவளை ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இவளுடைய ஆத்துமாவுக்குரிய வசனத்தை கொடுத்து அவளுடைய வாழ்க்கையில ஒரு மனமாறுதலை, பாவ உணர்வை கொடுத்ததுனால இவள் ஊரில் இருக்கிற அத்தனை பேரின் கர்த்தருக்குள்ளால அவர் வழிநடத்தினார். ஸ்தோத்திரம். அநேகர் அதனால ரட்சிக்கப்பட்டார்கள். சமாரியா தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலும் கூட உண்டானது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய ஆத்துமாவுக்கு பிரயோஜனமான நல்ல புல்லாய் காணப்படுகிறது. இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறதான இந்த 66 புஸ்தகங்களுமே, ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்துமாவுக்கு வேண்டிய நல்ல புல்வெளியாய் இருக்கிறது. அனுதினமும் அவர் நம்மை நடத்துகிற பிரகாரமாக காலைதோறும் எழுந்தவுடன் வேதத்தை வாசித்து, மத்தியானத்தில் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்ச நேரம் ஆயிலும் வேதத்தை திறந்து வாசித்து, இரவு நேரங்களும் வேதத்தை திறந்து வாசித்து அவரை ஸ்தோத்தரித்தால், துதித்தால் நம்முடைய ஆத்துமா கெட்டு போகாது, நம்முடைய ஆத்துமா பிழைத்திருக்கும், நம்முடைய ஆத்துமா அது நல்ல திடகாத்தமாய் இருக்கும். நம்முடைய ஆத்துமா இயேசுவின் வருகையில அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டதாய் காணப்படும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு பாடல் ஒன்று வீரமாக ஒரு பக்தன் பாடியிருக்கிறார். சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும் பூமியிலே என்னிடமோ நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும் பூமியிலே என்னிடமும் நடத்திடும் போதினிலே, என்றும் ஆக என்றும் ஆக என்று இந்த மல்லவா என்றும் வேத வசனம் என்கிற புல்வெளியை தியானிக்க தியானிக்க, இதை புசிக்க புசிக்க ஆத்துமாவில் ஒரு இன்பத்தை அவர் தருகிறார், உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை தருகிறார், மனதுக்குள்ளே ஒரு பெரிய அமைதியை தருகிறார், சரீரத்தில் ஒரு நல்ல சுகத்தை அவர் தருகிறார். மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது குறைகள் என்பது ஏது? என்னோடவன் நடந்திடும் போதினிலே அங்கே
சூழ்ந்திடும் பாதையிலே இந்த வசனம் என்கிற புல்வெளியை நாம் அனுதினமும் நாம் புசிக்கும் பொழுது அவர் நம்ம கூடவே இருப்பார், நம்மளோடு நடப்பார், நம்மோடு கூட பேசுவார். எங்கும் ஒளி, ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா. நாம் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் அவர் நமக்கு ஒளியாக இருப்பார். நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் பேரொளியாக அவர் நம்மோடு கூட நமக்கு முன் சொல்லுவார். போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது, மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நன்பாக ஆக்கியதா. வசனம் என்னும் புல்வழியை மேய 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 தேவ அன்பினாலே நடத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை நடத்துவார். என் உள்ளமே ஆகாயம் தேவனை ஆகாயம் நாளும் புகழ்ந்திடுமே. என் உள்ளமே ஆகாயம் தேவனை ஆகாயம் நாளும் புகழ்ந்திடுமே. போது குறைகள் என்பது ஏது, மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது. மேய்ப்பராய் இயேசு கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருந்து நம்மை நடத்துவதற்கு நம்மை விட்டு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லை. நம்முடைய குறைவெல்லாம் இயேசு நிறைவாக மாற்றுவார். நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிப்பார். நம்முடைய உள்ளத்துல சமாதானத்தை தருவார், உள்ளத்துல சந்தோஷத்தை தருவார், அன்பினாலே நம்மை நிரப்புவார். தெய்வீக சமாதானத்தினால நம்முடைய உள்ளங்களை அவர் நிரப்புவார். Hallelujah. ஆவியே